நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். பிள்ளைக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வளவளையத்தோடு இருக்கிறது. அவர் தமது வழிகளை மூசைக்கு தமது கிரியைகளையும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் இப்பொழுது கடந்து கொண்டார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார். சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். சபையார் உட்காரலாம்.